மற்றவர்கள் எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். 17 முதல் 23 வரை நாம் ஏற்கனவே போன வாரம் படித்து விட்டோம். இருந்தாலும் தொடர்ச்சிக்காக 17 வாசிக்கிறேன். 29 அதாவது கடைசி வசனம் வரை நாம் வாசித்து முடிப்போம். இன்றைக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தை முடிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாயும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறதே. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதியை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. போன வாரத்திலே 17 முதல் 23 வசனங்களிலிருந்து சில காரியத்தை சொன்னேன். இன்றைக்கு கூடுதலாக இன்னும் சில காரியங்களை துரிதமாய் சொல்லிவிட்டு 24 முதல் 29 வசனத்தையும் இன்றைக்கு நாம் படித்து முடிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை பொதுவாக எல்லாரையும் பவுல் குற்றப்படுத்துகிறார். எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள், எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பு நாளிலே போக்கு சொல்ல இடமில்லை என்று எல்லாரையும் குற்றப்படுத்துகிறார். எல்லாருமே பாவம் செய்தார்கள் என்று 17ஆம் வசனம் முதற்கொண்டு யூத மார்க்கத்திலே இருக்கிறவன் அவனுக்குள்ளே ஒரு தவறான நம்பிக்கை, நான் பிழைத்துக் கொள்வேன் என்று. எல்லாரும் குற்றவாளிகள், எல்லாரும் பாவிகள், ஆனால் நானோ நீதிமான், நான் யோகியன், நான் யூத மார்க்கத்தில் இருக்கிறபடினாலே வேத வசனத்தை உடையவனா இருக்கிறபடினாலே சட்ட திட்டங்களை கைகொள்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து பிழைத்துக் கொள்வேன், தப்பித்துக் கொள்வேன், நான் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அடைய மாட்டேன் என்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இந்த யூத மார்க்கத்தார் மத்தியிலே இருக்கிறது. நான் சொன்னேன் போன வாரத்திலே, யூத மார்க்கத்தார் மத்தியிலே எப்படி அந்த தவறான நம்பிக்கை அன்றைக்கு இருந்ததோ அதுபோலவே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தார் மத்தியிலேயும் அந்த தவறான நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்து கிறிஸ்தவ பெயர்களை உடையவர்களாக இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், அவர்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. ஏதோ தாங்கள் கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்து இந்த கிறிஸ்தவத்தை குறித்த அறிவை உடையவர்களாக இருக்கிறபடினாலே, சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறபடினாலே, ஏதோ சில காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறபடினாலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உட்பட மாட்டார்கள் அல்லது பரலோகம் போய் சேர்ந்து விடுவார்கள் என்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தவறான நம்பிக்கை 3 அடிப்படையிலே இருக்கிறது. 3 காரியங்களின் அடிப்படையிலே இப்படி தவறான நம்பிக்கை ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது. யூதர்கள் மத்தியிலே முதலாவதாக அவர்கள் யூதர்களாய் பெயர் பெற்றிருந்தபடினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ யூதன் என்று பெயர் பெற்று என்று, யூதன் என்று அழைக்கப்பட்டதினாலே அவர்கள் யூதர்கள் என்கிற அந்த பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தபடினாலே, பாரம்பரிய ஒரு இனத்திலிருந்து வந்தபடினாலே, ஒரு ஜாதியிலிருந்து வந்தபடினாலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை,
நாம் எல்லாரை விட பெரியவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் நாம் இதற்கு பாத்திரவான்கள், நாம் தகுதி உள்ளவர்கள், நம்முடைய சொந்த கிரியினால் இதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறவன். அவனுக்கு வேற ஒண்ணும் இல்ல, யூதன் என்று தன்னுடைய இனத்திற்கு பெயர் இருக்கிறபடினாலே ஆட்டோமேட்டிக்கா தானாகவே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு தவறான எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால் மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. யூதர் அல்லாதவர்கள் எல்லாரும் புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. அவர்களெல்லாம் நரகத்திலே எரிக்கப்படுவதற்கு விறகு கட்டைகளாக ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக தான் பயன்படுத்த போகிறார். யூதன் மட்டும்தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் என்று அப்படிப்பட்ட பெருமை நிறைந்த ஒரு எண்ணம் உள்ளவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோனாவை தேவன் அனுப்பி நினிவே பட்டணத்திலே பிரசங்கம் பண்ண அனுப்பினார். அவன் ஏன் போகலன்றதுக்கு ஒரு காரணம், அதுக்கு போனா ஏதோ கஷ்டப்படுவான்றதுனால போகாம இல்ல. அங்கே போனால் அவர்கள் அதை கேட்டு, இந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஒருவேளை அவர்கள் மீது வரப்போகிற தேவ கோபாக்கினை தண்டனை அகற்றப்பட்டு விடுமோ, அவர்கள் தப்பித்து விடுவார்களோ என்று எண்ணிதான் அவன் போகவில்லை. எப்பேற்பட்ட யூதனா இருப்பான் பாருங்க. அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் எங்க பெற்றுக்கொள்ள போகிறார்களோ, இந்த புறஜாதிக்கு இது ஏன் வந்து கிடைக்கணும், சாகட்டும் இவன் இந்த அறிவில்லாமலேயே ஒன்றுமில்லாமல் போகட்டும். நான் எவ்வளவு விசேஷமானவன், தேவன் எனக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஜாதி நாங்கள், எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் இன்னொருவரோடு ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? இந்த நினிவே பட்டணமே அழிந்து நாசமா போகட்டும், அங்க இருக்கிறவெல்லாம் சாகட்டும், எனக்கு கவலை இல்லை. தேவன் யூதர்களை நேசிக்கிறார் என்கிற ஒரு கொள்கையை உடையவன். ஆகையால் தான் அவன் நினிவே பட்டணத்துக்கு போகல. ஏனென்றால் மனம் திரும்பி அதன் மூலமாக அவர்கள் தண்டனையை அவர்கள் மேல வராம தேவன் தடுத்து விடுவாரோ என்று அவனுக்கு ஒரு பயம். யூதர்கள் பெருமை பிடித்தவர்கள். தங்களுடைய இனம், ஜாதி, தாங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தாங்கள் எப்படி விசேஷமானவர்கள் என்பதை குறித்த பெருமை அவர்களுக்கு மிகவும் அதிகம். ஆகையால் தான் இயேசுவும் யோவான் ஸ்நானகமும் வந்து யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்தினார்கள். யூதர்கள் மத்தியில வந்து யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. வந்தபோது வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களை எச்சரித்தது யார் என்று, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர்களை மிகவும் உணர்த்தும் விதமாக, விரியன் பாம்பின் குட்டிகள் என பிசாசின் பிள்ளைகள் அர்த்தம், யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், பிசாசின் பிள்ளைகளே, இந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? போய் மனம் திருப்பதற்கு ஏற்ற கிரியை கொண்டு வாருங்கள். ஏதோ இந்த இனத்தில் இருந்தால் போதாது, யூதனாய் இருந்தால் போதாது, இந்த மார்க்கத்தில் இருந்தால் போதாது, நீ மனம் திரும்பி விட்டா என்று காண்பிப்பதற்கு ஆதாரங்களை கொண்டு வா. உன்னுடைய மனம் திரும்பின ஜீவியத்தை காணும்படியாக அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தோடு நீ வந்து ஞானஸ்நானம் பெறு என்று சொல்லி அப்படி யூதர் மத்தியில ஒரு உணர்வை ஏற்படுத்தினான். ஆகையால் தான் யோவான் ஸ்நானம் வெறுத்தார்கள். யோவான் ஸ்நானம் மற்ற பிரசங்கியார் மாதிரி இல்ல. மற்ற எல்லாரும் என்ன சொல்லிட்டு, நீ யூதனா, நீ ஓகே, நீ யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறாயா, நீ கர்த்தரால் விசேஷமா அழைக்கப்பட்டவன், கர்த்தர் நம்ம தான் நேசிக்கிறார், நமக்காக தான் இருக்கிறார், கர்த்தர் மற்ற யாரையும் இப்படி தெரிந்து கொள்ளவில்லை என்று அப்படியே போதித்து வந்தார்கள். ஏதோ யூத மார்க்கத்தில் இருந்தபடினாலே இவர்கள் எல்லாரும் சரியா இருக்கிறார்கள், இவர்கள் பாவிகள் அல்ல என்பதை போதித்து வந்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகர் வந்து விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சொல்லும் போது அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க யூதர்களா இருக்கிறோம், எங்களுடைய பிதா ஆபிரகாம், உனக்கு தெரியாதா, எங்களை போய் விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி கோபம் வந்து விட்டது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை பாருங்க, அப்படிதான். இன்றைக்கு இருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவர்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தால், என்னையா எனக்கு வந்து பிரசங்கம் பண்றீங்க, எனக்கு தெரியாதா, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இருக்கிறோம், எத்தனை தலைமுறையா நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், எவ்வளவு காலமா நாங்க கிறிஸ்தவ சபையில இருக்கிறோம், எத்தனை காலம் அங்கத்தினர்களா இருக்கிறோம், இதைத்தான் பேசுவார்கள் ஒழிய, அதன் மேலதான் அவர்களுக்கு நம்பிக்கையை ஒழிய உண்மையாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற்றது கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி இயேசுவை விசுவாசித்து, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து, அவரை ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அது முதலாவது காரியம். அது அவர்கள் செய்ததில்லை. இரண்டாவதாக, உள்ளத்திலே அவர்களுக்கு ஆவியானவர் சாட்சியிடுகிறது இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உள்ளத்தில் ஒரு சாட்சி கிடையாது. அவர்கள் உள்ளத்தில் ஆவியானவர் அப்படி சொல்றாரான்னு கேட்டா அவர்களுக்கு நிச்சயம் கிடையாது. மூன்றாவது, அவர்களிடத்தில் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக பூரணமான வாழ்க்கை அல்ல, பாவம் செய்யாத ஏதோ ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கை கிடையாது, பாவங்களை மேற்கொள்ளுகிற ஒரு சுபாவம், ஜெயிக்கிற ஒரு சுபாவம், முன்னேறி செல்லுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, மாற்றப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களிடத்திலே
கிடையாது. இயேசு வந்த போதும் அதைத்தான் பிரசங்கித்தார். இயேசு வண்டியிலையும் அதே தான் சொன்னாங்க, எங்களுடைய பிதா ஆபிரகாம் என்று. அவர் சொன்னார், இல்ல இல்ல, உங்களுடைய பிதா பிசாசு என்றார். ஹலோ, சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அந்த பாரம்பரியத்தில் வந்து விட்டதுனாலே நாம் ஏதோ வந்து சேர்ந்து விட்டோம் என்று. கிடையாது. வாழ்க்கை மாற்றப்படுகிற அளவுக்கு தேவனை கண்டறிந்து அவரோடு கூட உறவு வைத்து ஜீவியம் மாற்றப்படுகிற அளவுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களை பாதித்திராவிட்டால் ஏதோ ஒரு மார்க்கத்திலே இருக்கலாம், ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதியில இருக்கலாம், இனத்திலே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே வேதத்தின்படி உள்ள ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் அப்படிப்பட்டவர் இல்லை. இரண்டாவது ஒரு தவறான நம்பிக்கை. முதலாவது, அவர்கள் யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறதுனால இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் எதை அவர்களுக்கு அறிந்து வைத்திருக்கிற உபதேசத்தினாலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அறிந்து வைத்திருக்கிற உபதேசம் அவர்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அவர்கள் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அந்த பழங்காலத்து ரபிகளுக்கு அல்லது யூத மத போதகர்களுக்கு ஒன்று புரிந்துவிட்டது. யாரும் இந்த நியாயப்பிரமாணத்தை செய்து முடிக்க முடியாது என்பதை புரிந்துவிட்டது. யாராலையும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் என்ன போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள், செய்யலனா கிடக்குது, நீ தெரிந்து வச்சுக்கோ, அது போதும்ட்டாங்க. ஹலோ, எப்படி வந்துட்டாங்க பாருங்க. இது செய்ய முடியாது, நீ செய்யலனா கிடக்குது, செய்யலனா பரவாயில்ல, இது என்னன்னு 1ல இருந்து 10 வரைக்கும் அந்த கற்பனைகளை தெரிந்து வைத்துக்கொள். உன்னுடைய சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பலிகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் தெரிந்து வைத்துக்கொள். இதையெல்லாம் நீ நிறைவேற்ற முடியாமல் போனால் பரவாயில்லை. ஆண்டவர் இதை கொடுத்ததே எதுக்கு கொடுத்தார்? நான் சொன்னேன், எதுக்கு கொடுத்தார்? இவன் பாவின்னு உணரும்படியாக கொடுத்தார். இதை செய்ய முயற்சி எடுக்கும் போதெல்லாம் அவனால் செய்ய முடியாத போய், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னால் இதை செய்ய முடியவில்லையே, பிரமாணம் நல்லதா இருக்கிறது, நன்மையானதா இருக்கிறது, ஆனால் நானோ பாவியாய் இருக்கிறேன், நீர் கொடுத்த பிரமாணத்தை என்னால் செய்ய முடியவில்லையே, இந்த பாவி நீதிமானாய் மாறினால்தான் இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று அவன் கதறி தேவனிடத்தில் வர வேண்டும், ரட்சகருக்காக வேண்ட வேண்டும் என்றுதான் தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா என்ன போதிச்சிட்டாங்க அந்த காலத்துல தேவாலயங்கள்ல? செய்ய முடியலையா, பரவாயில்ல, முக்கியமான காரியம் என்ன, நீ அறிந்து வைத்துக்கொள். இப்படிதான் மதமே உண்டாச்சு. இப்படிதான் அந்த பொய்யான மார்க்கமே உண்டாகிறது. பொய்யான மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நீ இதன்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சில காரியங்களை படித்து வைத்துக்கொள். உபதேசிக்கப்பட்டவனா என்று சொல்லுகிற வார்த்தை கிரேக்க மொழியில கேட்டகிசம் என்கிற வார்த்தை, ஆங்கிலத்தில் கேட்டகிசம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? சபைகளில் உபதேசிக்கிறார்கள். பிள்ளைகளை எடுத்து அவர்கள் ஒரு வயதுக்கு வந்த பிறகு அவர்கள் அந்த கேட்டகிசம் போதிக்கப்படுகிறார்கள், உபதேசிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு திடப்படுத்துதல் இதெல்லாம் நடக்குது. அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த உபதேசிக்கப்பட்டவனா என்று வருகிறது. அது எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறதோ அதிலிருந்து தான் கேட்டகிசம் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. அப்போ ஒரு கேட்டகிசம் போல இதை கற்று வைத்துக் கொண்டால் போதும். 1, நான் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், 2, குமாரனாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், 3, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன், இப்படின்னு ஒரு 10 லிஸ்ட கொடுத்து எல்லாத்தையும் ஒரு 2 மாசம் போதிச்சு எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட வச்சு எதெல்லாம் விசுவாசிக்கிறேன் பார்த்து நீ இதை அறிந்து வைத்திருந்தால் போதும், இது தெரிஞ்சிருந்தால் போதும். எப்பேற்பட்ட ஒரு டிசெப்ஷன், ஒரு ஏமாற்று வேலை பாருங்க சபைகள்ல. சபைகள் இன்றைக்கு சொல்லுகிறது, இதன்படி செய்யாவிட்டால் பரவாயில்ல, நீ கேட்டகிசத்துக்கு வா, அங்க வந்து இதை நாங்கள் உனக்கு உபதேசிக்கிறோம், அதை உபதேசித்து ஒரு டெஸ்ட் கொடுக்கிறோம், இதை தெரிந்து வைத்திருக்கிறேன், அது போதும். எப்பேற்பட்ட சாத்தானின் ஏமாற்று வேலையா இருக்கிறது இது. கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். அப்ப அங்க போறவன் என்ன பண்றான்? தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். யார் இதை செய்ய சொன்னது? செய்ய முடியாதுன்றது எல்லாருக்கும் விளங்குது. என்ன தெரியும் உனக்கு? 1, 2, 3, 4 ஒரு 10, 20 காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு நம்பிக்கை. எதை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அதில் அவர்களுக்கு நம்பிக்கை. தெரிந்து வைத்தது மட்டுமில்லாமல் அவர்கள் அதை போதித்தார்கள். அதுக்கு தான் சொல்லுகிறது, உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் என்று 4 விதமாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவருடைய ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது. இதுல என்ன, ஏதோ ஒரு பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறார்கள், கேட்டகிசம் மாதிரி கத்து வைத்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க,
ஏதோ யூதனை பற்றி பேசல. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து பேசுகிறேன். கேட்டகிசம் மாதிரி கத்து வைத்திருக்கிறார்கள். கத்து வச்சதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஒப்புவிக்கிறார்கள். அங்க தெரியாத இந்த கேட்டகிசத்தை தெரியாததால பார்த்து இவன் குருடன் அப்படின்றாங்க. குருடர்களுக்கு நானே வழிகாட்டியா தான் இயேசு கேட்டார் புதிய ஏற்பாட்டுல. குருடனுக்கு குருடன் எப்படி வழிகாட்டுறதுன்னு கேட்டார். இவனே குருடன், இவனுக்கே வழி தெரியல, இவன் கண்ணே திறக்கப்பட வேண்டும். இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஏதோ கேட்டகிசத்தை படிச்சிருக்கிறதுனால, ஏதோ சில கிளாஸஸ் எடுத்திருக்கிறதுனால, சபையினுடைய கொள்கைகளை தெரிந்ததுனால இவன் குருடர்களுக்கு போதிக்கிறவன் என்று தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறான். இருளில் இருக்கிறவர்களுக்கு, அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகும். தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டதே எந்த நோக்கத்துக்காக? ஜனங்கள் எல்லாரும் இவர்களை பார்த்து ஆஹா எவ்வளவு பெரிய தேவன் இவர்களுக்கு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் அவர்களை தெரிந்து கொண்டார். இயேசு சொன்னார் மலைப்பிரசங்கத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று. யூத மக்களை வெளிச்சமாக தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு விளக்கை போல அவர்கள் ஒரு மேஜையின் மேல் வைக்கப்பட வேண்டியவர்கள், மலையின் மேல் வைக்கப்பட்ட வீட்டை போல அவர்கள் இருக்க வேண்டும். எல்லாரும் அவர்களை பார்த்து ஆஹா இவர்கள் எப்பேற்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள், விசேஷமானவர்களா இருக்கிறார்களே, இவருடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து போற்றும்படியாக அப்படி வைக்கப்பட்டவர்கள். ஆனா இவர்களுக்கே இருள் இருக்குது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க மற்றவங்களை இருள் இருக்காங்க நினைத்துக் கொண்டு இவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள். பேதைகளுக்கு போதகனாகவும், அதாவது புறஜாதியார்களை இவர்கள் பேதைகள் என்றார்கள். பேதைகள்னா ஒன்னும் தெரியாதவன், ஒன்றும் அறியாதவன். புறஜாதியாரை பார்த்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாதா, என்னுடைய கேட்டகிசம் உனக்கு தெரியாதா, என்னுடைய உபதேசம் உனக்கு தெரியாதா, நீ பேத, நீ அஞ்ஞானி, நீ ஒன்றும் தெரியாதவன் என்று அவனுக்கு போதிக்க முற்படுகிறார்கள். குழந்தைகளுக்கு உபாத்தியனாக, குழந்தைகளுக்கு என்று சொன்னால் யூத மார்க்கத்திலேயே புதிதாக யூத மார்க்கத்தில் வந்து சேர்ந்த புறஜாதிகள், அவர்களை தான் குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி என்னத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை. நாங்கள் போதிக்கிறபடினால நாங்க பரவாயில்ல என்ற ஒரு தவறான நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போதித்த காரியங்களை அவர்கள் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. களவு செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, கொள்ளையிடுறது, இந்த 3 காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு களவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாய், ஆனால் களவு செய்கிறாய். பழைய ஏற்பாட்டிலே பல உதாரணங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தராசிலேயே தகராறு, அளவுகோல்லையே தகராறு பண்றவன் இதெல்லாம். களவு செய்யாத போதிச்சு 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 கடைசியில தராசியே எக்கு தப்பா வச்சு தப்பான அளவு கொத்தவால் சாவடில காமிக்கிற அவ்வளவு வித்தைகளும் காமிக்கிற ஆட்கள் இவங்க யூதர்கள். இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணி தான் பிழைக்கிறார்கள். அவர்கள் களவு செய்ய கூடாது என்று போதிக்கிறார்கள் ஒழிய, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி தசம பாகங்களிலும் காணிக்கையிலையும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து திருடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டில் வாசிக்க போனால் யூத மக்கள் அவர்கள் ஏதோ உபதேசம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது போதிக்கிறார்கள் ஒழிய, ஆனால் எதை போதித்தார்களோ அதையே அவர்கள் செய்து வந்தார்கள். எதை செய்யக்கூடாது என்று போதித்தார்களோ அதையே செய்து வந்தார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி போதித்தார்கள். விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, யாரையாவது ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும்னா பேசாம இருக்கிற மனைவிய விவாகரத்து ஒளிஞ்சு போன்னு சொல்லி விவாகரத்து பண்ணிவிட்டு சுலபமா விவாகரத்து அப்பலாம். ஆகையால் தான் தள்ளுதல் சீட்டு கொடுத்து அனுப்ப சொன்னார் தேவன். ரொம்ப இரக்கம் உள்ளவர். அனுப்புறதே அனுப்புற, உன்னுடைய கடின இருதயத்துல, உன்னுடைய மனம் போன போக்குல போகிற கடினம் உள்ள இருதயம் உள்ள மனுஷன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்காத ஒரு தள்ளுதல் சீட்டையாவது கொடுத்து அனுப்பு, போய் ஒரு நியாயமானபடி அந்த பொண்ணு வாழட்டும் என்று சொல்லி அப்படி சொல்லி இருக்கிறது வேதம். அதனால வேதம் டிவோர்ஸ் பண்ணுகிறத சரின்னு சொன்னது அர்த்தம் அல்ல. இயேசுவே சொல்லுகிறார் இவருடைய கடின இருதயத்தினால்தான் அப்படி செய்யப்பட்டது என்று. ஏன் அப்படி பண்ணார்கள்? ஏன் மனைவியை தள்ளி வைத்தார்கள்? யாரையாவது ஒருத்தர் விரும்பினால் நேர போய் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இதை தள்ளி வைத்து விட்டு அதை கல்யாணம் பண்ணுகிறார்கள். விபச்சாரம் தான் அது என்று இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் இஷ்டப்பட்டபடி, இவர்கள் தாந்தோண்டித்தனமாக மனம் போன போக்கிலே செய்து கொண்டு இவர்கள் உபச்சாரம் தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக போதித்தார். எதை செய்யக்கூடாது என்று போதிக்கிறார்களோ அதையே செய்து வருகிறார்கள். விக்கிரகங்களை அருவருக்கிறவர்கள் கோவில்களை கொள்ளையிடலாமா? அதாவது விக்கிரகங்கள் என்றாலே யூத மக்களுக்கு ஆகாது, அதை அருவருக்கிறவர்கள் இவர்கள். அந்த கோயில்ல வெறும் விக்கிரகங்கள் தான் இருக்குது, அங்க ஒண்ணும் இல்ல, அங்க இது இல்ல அது இல்லன்னு சொல்ற ஆட்கள் இவர்களுடைய ஆலயங்களிலேயே புறா விற்கிறவர்களாகவும், காசு பணத்தை மாத்துகிறவர்களாகவும், மோசடி பண்ணுகிறவர்களாகவும், ஏழை எளிய ஜனங்களை கொள்ளையடிக்கிறவர்களாகவும், தேவாலயத்தின் பெயரில் இப்படி செய்கிறவர்களா இருந்தார்கள்.
அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த யூதர்கள் அவர்கள் பெரிய உபதேசத்தை வைத்திருக்கிறார்கள் ஒழிய அவருடைய வாழ்க்கையை பார்க்க போனால் அது ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு வாழ்க்கையாக, மோசமான வாழ்க்கையாக அது இருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார். இப்பொழுது 24ஆம் வசனத்தை வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. புறஜாதிகள் எல்லாம் பார்த்து இவர்களை பார்த்து, ஆஹா என்ன அருமையான மக்கள், தேவனுடைய மக்கள் என்று சொல்லி தேவனை போற்றாமல் புகழாமல் தேவனுடைய நாமத்தை இவர்கள் தூஷிக்கிறார்கள். என்றைக்கு விசுவாசிகள் வேதத்தின்படி வாழவில்லையோ, வேதத்தின் போதனையின்படி வாழவில்லையோ, உலகத்திலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு அவர்கள் காரணமாயிருக்கிறார்கள். யூதர்கள் அப்படி இருந்தார்கள். அவர்கள் யூதர்கள் என்று பெயர் பெற்றிருந்தார்களே தவிர தேவனுடைய ஜனங்கள் என்று பெயர் பெற்றிருந்தார்களே ஒழிய அவர்கள் தூஷிக்கப்படுகிறவர்களாய் அல்லது தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை உண்டாக்குறவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் மூன்றாவது ஒரு காரியம். முதலாவது, அவர்கள் யூதர் என்று பெயர் பெற்றிருந்ததுனாலே ஒரு தவறான நம்பிக்கை, நாம் எல்லாம் பரவாயில்ல, புறஜாதியன் தான் மோசம் என்று. இரண்டாவது, அவர்களுக்கு இருந்த அறிவு, அதனால ஒரு உபதேசம், அதனால ஒரு தவறான நம்பிக்கை. இப்பொழுது மூன்றாவது காரியம், அவருடைய சடங்காச்சாரம். அவருடைய சடங்காச்சாரத்தினால் அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம். என்ன தவறான எண்ணம்? இந்த சடங்காச்சாரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறபடினாலே நாம் சரியான தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு தவறான எண்ணம். குறிப்பான ஒரு சடங்காச்சாரத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். விருத்த சேதனம் என்கிற ஒரு சடங்காச்சாரத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். விருத்த சேதனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களிலே தேவன் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தை குறித்து ஒரு கட்டளை இடுகிறார். நாம் அதை வாசிப்போம். சடங்காச்சாரங்களை குறித்து கொஞ்ச நேரம் நாம் பார்ப்போம். இன்றைக்கு யூதர்களுடைய சடங்காச்சாரத்தை பார்க்கிறது இல்ல, அதை பார்த்துவிட்டு எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தார் இப்படியே சடங்காச்சாரத்தை நம்பி இருக்கிறார்கள் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனத்தை பற்றி முதலாக ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். 8ஆம் நாளில் ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று. பாருங்கள், இந்த விருத்த சேதனத்தை வைத்துதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள், இந்த விருத்த சேதனம் ஞானஸ்நானம், கிறிஸ்தவத்திலே நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் விருத்த சேதனத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள், அது சரி என்று நம்புகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நமக்கு தேவன் கட்டளையிட்டார் 8ஆம் நாளிலே அந்த பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆகையால் நாங்களும் சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். அது சிறு பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் அந்த உடன்படிக்கைக்கு இவர்கள் பங்குதாரர்கள் என்று அறிவிக்கும்படியாக அதற்கு அடையாளமாக இவர்களை விருத்த சேதனம் பண்ணுவது போல நாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். வேத வசனத்திலே ஞானஸ்தானத்தை பற்றி விருத்த சேதனம் போல சொல்லப்படவில்லை. விருத்த சேதனம் 8ஆம் நாளிலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க போனால் ஞானஸ்தானம் மனம் திரும்பி சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் நாம் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் வந்த பிறகுதான் ஞானஸ்தானம் வர வேண்டும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? ஆக சீஷராகி ஞானஸ்தானம் பெற வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும், மனம் திரும்பின பிறகு ஞானஸ்தானம் பெற வேண்டும். இன்னொரு இடத்திலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கை போக்குகிறதாயிராமல் நல் மனசாட்சியின் தேவனோடு கூட பண்ணும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உடன்படிக்கை செய்கிறவன் வளர்ந்தவனாக என்ன உடன்படிக்கை என்று அறிந்து கையெழுத்து போடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அக்ரிமெண்ட்ல. அப்ப சீஷராய் இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், உடன்படிக்கை பண்ணக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகள் புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானத்தை குறித்து
திட்டவட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் விருத்த சேதனம் போல சிறு பிள்ளையை கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம். அது அர்த்தம் இல்லாததாக இருக்கிறது. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதை வைத்து சண்டை போட வேண்டியதில்லை. அதுல அர்த்தம் இல்லாததா இருக்கிறது. வளர்ந்து விசுவாசித்து மனம் திரும்பி சீஷனாகி தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அறிவு வந்த பிறகு ஞானஸ்தானம் பெறுவதுதான் சரியானது என்று வேத வசனத்திலே திட்டவட்டமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த விருத்த சேதனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லையா, ஆகிய அது போலதான் நாங்களும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். அங்கே விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளமா இருந்தது போல இங்கே ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் விருத்த சேதனம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வசனங்களை வாசித்தோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசித்தோம். சிலர் விருத்த சேதனம் பண்ணுறது போலதான் ஞானஸ்தானமும் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விருத்த சேதனம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்று கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால், இந்த கட்டளை மாம்சத்தின் நுனித்தோலை அகற்ற வேண்டும் என்கிற கட்டளை, ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற கட்டளை யூதர்கள் மத்தியிலே தேவன் எதற்கு கொடுத்தார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் இதனுடைய நோக்கம் நமக்கு விளங்கும். முதலாவதாக, இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற இந்த சர்ஜரி, மாம்சத்தின் நுனித்தோல் அகற்றப்படுவது என்கிற இந்த காரியம், மனுஷன் ஒவ்வொரு தலைமுறையாய் பாவத்தை அவன் மற்ற தலைமுறையில் கொடுக்கிறான். தலைமுறையாக பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே பிறக்கிறான் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது. அந்த பாவம் வெட்டி எறியப்பட வேண்டும். மனுஷன் பாவியாயிருக்கிறான், அந்த பாவம் அகற்றப்பட வேண்டும் என்பதை நினைவூட்டும்படியாக தான் அந்த விருத்த சேதனத்தை தேவன் கொடுத்தார். ஆகையால் தான் சொல்லுகிறார், தலைமுறையாக. எப்படி? தலைமுறையாக மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போதும் இதை செய்யினார். ஏன்? ஒருவனும் மறந்து விடக்கூடாது. எதை மறந்து விடக்கூடாது? ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கும் போது இந்த பிள்ளையினிடத்தில் பாவம் இருக்கிறது, இந்த பிள்ளை பாவத்திலே பிறக்கிறது, பாவ சுவாபத்தோடு பிறக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த பாவம் அகற்றப்பட வேண்டும் என்பதை தலைமுறையாக வலியுறுத்தும்படியாக தான் அந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது ஏதோ சும்மா சாதாரண சடங்காச்சாரம் அல்ல, ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய உணர்வை அவர்களுக்குள்ள ஏற்படுத்தும்படியாய் கொடுத்தார். உணர்வு இல்லாம போய் வெட்டிட்டு இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. உணர்வோடு அதை செய்ய வேண்டும். உணர்வு இல்லாம போய் வெறும் சர்ஜரி பண்ணிட்டு வந்தா போதாது, உணர்வோடு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவர்களுக்கு கொடுத்தார். உணர்வு எப்படி வர வேண்டும்? நான் பாவி, என்னுடைய தலைமுறைகள் பாவிகளாக பிறக்கிறார்கள், பாவம் அகற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, பாவம் நீக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தலைமுறையும் பாவத்திலே தான் பிறக்கிறது என்கிற ஒரு பெரிய ஒரு அறிவை, உணர்வை ஏற்படுத்தும்படியாக தான் தேவன் இந்த விருத்த சேதனம் என்கிற காரியத்தை கொடுத்தார். ஆகையால் தான் இந்த ப்ரோக்ரியேட்டிவ் ஆர்கன், பிறப்பை உண்டு பண்ணுகிற இந்த சரீரத்தின் உறுப்பிலே அப்படி செய்யும்படியாக தேவன் அப்படி கொடுத்தார். ஏனென்றால் பிறக்கிற ஒவ்வொருவனும், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவனும் பாவத்திலே பிறக்கிறான் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது. இதை செய்யும் போதெல்லாம் அதை அவர்கள் நினைவு கூற வேண்டும். பாவம் இருக்கிறது, பாவம் வெட்டி அகற்றப்பட வேண்டும், பாவம் நீக்கப்பட வேண்டும் என்று மனிதன் அறிந்து கொள்ளும்படியாக, பெரும்படியாக தேவன் அதை கொடுத்தார். இரண்டாவது, விருத்த சேதனம் எதற்கு? விருத்த சேதனத்தை முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது பாவம் இருக்கிறது, ஒவ்வொரு தலைமுறையிலையும் பாவம் இருக்கிறது பிறக்கிறவர்களிடத்திலே, அந்த பாவம் நீக்கப்பட வேண்டும் என்கிறதுக்கு அடையாளமாக இது இருக்கிறது. இரண்டாவது, விருத்த சேதனத்திலே ஆவிக்குரிய வல்லமை ஒன்றும் கிடையாது. விருத்த சேதனம் ஒரு ஆளை பாவியா இருக்கிறவனை நீதிமான மாற்ற முடியாது. விருத்த சேதனம் பண்ணதுனாலே ஒருவன் நீதிமான ஆகிறது கிடையாது. விருத்த சேதனம் பண்ணதுனாலே அவன் ரட்சிக்கப்படுகிறது கிடையாது, அவனுடைய பாவம் நீங்குகிறது கிடையாது. இது வெறும் அடையாளம் தான், அவ்வளவுதான ஒழிய அது வேறொன்றும் கிடையாது என்பதை திட்டவட்டமாக பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். 25-26 வசனத்தை வாசிப்போம். நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான், நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. நியாயப்பிரமாணத்தின் படி நடந்தால் இந்த உடன்படிக்கையின் அடையாளம் நல்லதுதான். ஏன்? அது என்ன சொல்லுகிறதோ அது இப்பொழுது செய்தாகிவிட்டது. பாவம் அகற்றப்பட வேண்டும் என்று இந்த விருத்த சேதனம் சொல்லுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் அந்த பாவம் அகற்றப்பட்டது என்பதற்கு இது அடையாளமாக இருக்கலாம். இல்லனா இது ஒண்ணும் கிடையாது. இது வெறும் ஒரு உணர்வை தான் ஏற்படுத்த முடியும், அதனுடைய அவசியத்தை தான் இது உணர்த்த முடியுமே ஒழிய இது ஒரு பெரிய ரட்சிப்புக்கு அடையாளமாகவோ அல்லது வேற எதற்கும் அடையாளமாகவோ இருக்க முடியாது.
மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? விருத்த சேதனத்துல ஒண்ணும் இல்லைன்றாரு. விருத்த சேதனம் பண்ணாதவன் நியாய பிரமாணத்தை கை கொண்டால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனுக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான் என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். அப்ப விருத்த சேதனம்னா ஒண்ணு இல்ல. விருத்த சேதனம் ஒரு அடையாளத்துக்காக, ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காக அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காரியம் என்ன? மனுஷன் பாவியா இருக்கிறான். ஒவ்வொரு தலைமுறையிலேயும் அந்த பாவம் தொடர்ந்து அது மனுஷனுக்குள்ளாக பிறக்கிறது என்பதை எடுத்து காட்டும்படியாக தான். மூன்றாவது காரியம், விருத்த சேதனம் இவர்களுக்கு பாவத்தை குறித்த அறிவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறை விருத்த சேதனம் ஒவ்வொரு தலைமுறையிலும் செய்யப்படும் போது ஒரு குழந்தை பிறக்கிறது, விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். அது எதை அறிவிக்கிறது? பாவிகள் என்கிற உணர்வு இவர்களுக்கு இருக்கிறது என்று அறிவிக்கிறது. அது அந்த சம்பிரதாயம், அந்த சடங்காச்சாரம், அது பாவிகள் என்று இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் செய்ய வேண்டும் என்கிற அவசியத்தையும் அது உணர்த்துகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தை அது உணர்த்துகிறது. நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறார்கள். புறஜாதியார் ஒருவர் அறியாம இருக்கலாம், அவர்களுக்கு விருத்த சேதனம் கிடையாது. தேவன் இவர்களுக்கு விருத்த சேதனத்தை ஏன் கொடுத்தால் என்றால், இவர்கள் பாவிகள் என்று இவர்கள் உணர வேண்டும், இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த உணர்விலே இவர்கள் வாழ வேண்டும். ரட்சிப்பு தேவை, ரட்சகர் தேவை என்று இவர்கள் நாடி தேட வேண்டும் என்பதற்காக தான் அதை கொடுத்தார். நான்காவது காரியம், விருத்த சேதனம் விருத்த சேதனத்தை குறித்து அந்த காலத்து போதகர்கள், யூத மத போதகர்கள் தவறான காரியங்களை பரப்பினார்கள். அதன் விளைவாக தான் யூத மக்கள் இப்படி விருத்த சேதனத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அவர்களுக்கு. விருத்த சேதனத்தினாலே நான் பெரிய தேவனுடைய பிள்ளை, விருத்த சேதனத்தினாலே நான் நீதிமான் என்கிற வண்ணமாக எண்ண ஆரம்பித்தார்கள். ரபிகள் அந்த காலத்திலே தவறான காரியங்களை விருத்த சேதனத்தை குறித்து போதித்தார்கள். என்ன சொன்னார்கள்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதன் ஒருவனும் நரகத்திற்கு போவதில்லை என்று போதித்தார்கள். விருத்த சேதனம் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்று போதித்தார்கள். இன்னொன்னு சொன்னார்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனை ஒருபோதும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று இப்படி எல்லாம் பொய் பொருளையும் கிளப்பி விட்டாங்க. தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள் இப்படி தவறான காரியங்களை அவர்கள் மத்தியில பரப்பி விட்டார்கள். ஒரு ரபி சொன்னாராம், ஒரு போதகர், ஆபிரகாம் பாதாளத்தின் வாசலண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு யூதனையும் அதற்குள்ளாக அவர் அனுமதிக்க மாட்டார், நரகத்துக்குள்ளாக அவர் அனுமதிக்க மாட்டார். இப்படி தவறான ஒரு கொள்கையை பரப்பி தவறான காரியங்களை மக்கள் மத்தியில் பரப்பி விட்டபடினாலே அவர்களுக்கு இந்த விருத்த சேதனம் என்பது பெரிய ஒரு சடங்காச்சாரம். இதுல ஒரு பெரிய நம்பிக்கை. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா, நீ தேவனுடைய பிள்ளை, இந்த புறஜாதி எல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் எல்லாம் ஒன்றுமில்லாதவன் என்று அப்படியா எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், பல தீர்க்கதரிசிகள் அருமையாய் போதித்தார்கள், இந்த விருத்த சேதனம் ஒண்ணும் கிடையாதுன்னு. இந்த விருத்த சேதனம் உள்ளத்திலே பாவம் இருக்கிறது, பாவம் அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது என்பது மட்டுமே தான் அதனுடைய அர்த்தம் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் திட்டவட்டமாய் போதித்தார்கள். எரேமியா 9ஆம் அதிகாரத்தை எடுப்போம், 25, 26ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கவனிங்க, மேன்மை பாராட்டுறதை பற்றி பேசி இருக்குது. மேன்மை பாராட்டுகிறது என்று சொன்னா பெருமையா இருக்கிறது, ஆஹா எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடும் கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் உள்ள யூதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. தீர்க்கதரிசி இங்க சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக, இது நாட்கள் வரப்போகிறது, விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட சேர்த்து விருத்த சேதனம் உள்ள யாவரையும் நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள்,
ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் பல முறை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், இதை நம்பி இருக்காத, சடங்காச்சாரத்தை நம்பி இருக்காத. ஏதோ ஆபிரகாமுக்கு நான் சொன்னேன்னு சொல்லி நீ இதை வரிசையா சடங்காச்சாரமா செய்து கொண்டு வந்து இதை செய்ததுனால உனக்கு தகுதி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதே. இந்த சரீரத்தின் நடக்கக்கூடிய இந்த விருத்த சேதனம் உள்ளத்திலே, இருதயத்தே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பாவம் அகற்றப்பட வேண்டும். மனுஷன் பாவி, அவனுடைய பாவம் நீங்க வேணும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே போதிக்கப்பட்டது. சிலர் சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டில எல்லாம் வெளிப்புறமான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம், புதிய ஏற்பாட்டில் தான் உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம். கிடையாது. பழைய ஏற்பாட்டை சரியா வாசித்து பார்த்தவங்க யாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலேயே உள்ளான காரியத்துக்கு தான் முக்கியத்துவம். பழைய ஏற்பாட்டில் ஒன்னும் ஆண்டவர் இந்த சடங்காச்சாரத்தை அதை செய்துக்க பரவாயில்ல போதுன்னு விட்டுல, அப்படி கிடையாது. அந்த சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் உள்ளான ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக, உள்ளான ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக அவைகள் கொடுக்கப்பட்டது. விருத்த சேதனம் அப்படித்தான். வெளிப்புறமான ஒரு சடங்காச்சாரமாக இருந்தாலும் உள்ளான ஒரு மாற்றத்தை, அந்த அவசியத்தை, உள்ளான மாற்றம் ஏற்பட வேண்டும், பாவம் நீங்க வேண்டும் என்கிற அவசியத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சடங்காச்சாரமாக இருந்ததே ஒழிய வெறும் சடங்காச்சாரம் கிடையாது. உபாகமம் வாசிப்போம், இன்னும் சில வசனங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்புறம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 10-16 முதலாவது வாசிக்கிறேன். ஆகையால் இனி நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். கர்த்தர் பல இடங்களில் போதித்திருக்கிறார் மக்களுக்கு. விருத்த சேதனம் சொல்லி இந்த சடங்காச்சாரத்தை நம்பி இருக்காதே, ஏதோ இந்த சடங்காச்சாரத்தினால உனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உள்ளத்தில் இருக்க பாவம் நீங்க வேண்டும், இதற்கு அடையாளமாக தான் இருக்கிறது என்று சொல்லி போதித்து வருகிறார் திட்டவட்டமாக. மக்கள் மத்தியில் பழைய ஏற்பாட்டில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எல்லா சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் ஒரு வரப்போகிற காரியத்துக்கு அடையாளமாக இருந்தது அல்லது நிஜத்திற்கு நிழலாக இருந்தது. எல்லா சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் உண்மையை எடுத்து காட்டுகிற ஒரு படமாக, சித்தரிக்கிற ஒரு படமாக இருந்தது. விருத்த சேதனம் பண்ணும் போது அவன் நினைவு கூற வேண்டும், பாவம் இருக்கிறது, இது எப்படி அகற்றுகிறேன், அதுபோல உள்ளத்தில் இருக்கிற பாவம் அகற்றப்பட வேண்டும், இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று உணர்த்துகிறதா இருக்கிறது. ஜனங்க என்ன பண்ணாங்க, அதை பிடித்துக் கொண்டார்கள். எதை? சடங்காச்சாரத்தை, அர்த்தத்தை விட்டுட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் சடங்காச்சாரத்தை பிடித்துக் கொண்டு அர்த்தத்தை விட்டு நிலைதான் இன்றைக்கு உலகளாவிய சபைகளிலே இருந்து வருகிறது. எல்லா காரியத்திலையும் அப்படிதான். எல்லா சடங்காச்சாரம் சம்பிரதாயம் எல்லாமே அப்படிதான். எல்லாம் ஒரு அர்த்தத்துக்காக கொடுக்கப்பட்டது, அதை விட்டாங்க. சிம்பிள் சாதாரண ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. சாதாரணமா சபைகள்ல, பாரம்பரிய சபைகள்ல சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண கடவோம் இல்லையா? இது அப்படியே படிச்சுட்டு வந்து இன்னைக்கு வர்ற பிரசங்க யாரும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ண கடவோ. எதுக்கு அதை சொன்னாங்க? அந்த காலத்துல மைக்கு கிடையாது. மைக் இல்லாதனால ஜெபம் பண்ண கடவுன்னா பின்னால இருக்க ஆளு கேட்காது. ஆகையால பின்னால இருக்க ஆளு கேட்கறதுக்காக ஒரு பாட்டு போல ஜெபம் பண்ண கடவோம்னா போய் சேரும், அது போய் சத்தம், அதுக்காக சொன்னாங்க. இன்னைக்கு மைக்கையும் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண கடவோம்னா அர்த்தம் இல்லாத இருக்குது. எதுக்கு செய்தாங்கன்னு யோசிக்கிறதே கிடையாது. எதுக்கோ செய்தான், அவன் செய்தனால நானும் செய்துக்கிறேன், இந்த தலைமுறையில செய்தனால அடுத்த தலைமுறை நாங்க செய்துக்கிறோம், இப்படியே இருந்துக்கிறோம் சொல்லி அந்த சத்தத்தை கொஞ்ச நாள் பாருங்க. இந்த ஜனங்களும் சில நேரத்தில் இந்த ஆடு மாடு மாதிரிதான், மன்னிக்கணும் நீங்க. அந்த சத்தம் கேட்கலன்னா கோயிலுக்கு போயிடாது. அது என்னையா கோயில்? அந்த மாதிரி இல்லையே அது. இவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு. தலைமுறையா சடங்காச்சாரம் சம்பிரதாயம் எதையோ ஒண்ணு தாத்தா பாட்டி காலத்துல செய்துட்டு வந்தது அப்படியே செய்துட்டு வரணும், அவ்வளவுதான். எதுன்னு யோசிக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் கூட சிந்தனைக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. யோசிச்சுட்டா புத்திமான்கள் ஆயிடுவார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. யோசிச்சு புரிந்து கொள்ளாதபடி இவர்கள் இருக்கிறார்கள். போதிக்கப்பட்டு இன்னும் அறியாமல் தான் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள முடியவில்லை. சடங்காச்சாரத்தில் சம்பிரதாயத்திலையும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஏற்பாட்டிலேயே திட்டவட்டம் ஆண்டவர் சொல்றார், விருத்த சேதனம் பண்ணுகிறவனே இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணினார். அதை யாரும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. எல்லாம் அவன் பாட்டுக்கு விருத்த சேதனம் பாரு கரெக்டா பண்றான். அதுக்கு பெரிய விருந்து வச்சு ஆளுகளை கூப்பிட்டு அது பெரிய ஒரு ப்ரோக்ராமே வச்சு அடையப்பா என் பையனுக்கு இன்னைக்கு விருத்த சேதனம் ஊருக்கே அறிவிப்பு கொடுத்து எல்லாம் பெருசா பண்ணாங்களோ ஒழிய இந்த வசனத்தை யாராவது கவனிச்சாங்களா? இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண, ஐயோ நான் பாவி,
தேவன் எனக்கு சொல்லுகிறார், நான் பாவி என்று சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையாக இந்த பாவம் ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் பாவம் வந்து விட்டதே, இந்த பாவம் நீங்க வேண்டுமே. இந்த பாவத்தை போக்குகிற ரட்சகர் யார்? ரட்சகர் ஒரு வரமாட்டாரா? இந்த பாவம் நீங்காதா என்கிற ஒரு ஆக்குரிய உணர்வு அவனுக்குள்ள ஏற்பட வேண்டும். அது ஏற்படல. அதை யாரும் கேட்ட மாதிரி தெரியல. எல்லாம் விருந்து சாப்பிடுறதுலயும் சாமியாரை கூப்பிட்டு இந்த விருத்த சேதனத்தை பையன் இதுலதான் இருந்தாங்களே ஒழிய யாருக்கும் இது ஒண்ணும் விளங்கல. பார்ப்போம் அடுத்த வசனம் பாருங்க, 30ஆம் வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 30:6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் நூலாத்துவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. அந்த இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிறது அண்டர்லைன் பண்ணு, அதுதான் அங்க அர்த்தமே. உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும். மனுஷன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும் போது அவனுடைய உள்ளத்துல கை வச்சு, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை விருத்த சேதனம் பண்ண, என்னுடைய பாவம் நீங்க வேண்டுமே. சந்ததி சந்ததியாய் தொடர்கிற இந்த பாவ சுவாபம் இயேசு ரட்சகரால் நீங்க வேண்டுமே. பாவம் நீங்கி நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமே. உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கக்கூடிய தகுதியை நாங்கள் பெற வேண்டுமே. எங்கள் இருதயம் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமே. நாங்கள் மாற்றப்பட வேண்டுமே. தேவனே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள், எங்களை மாற்றியர்களும், எங்களுடைய உள்ளத்தை விருத்த சேதனம் பண்ணி. அவன் அன்னைக்கு ஜெபம் பண்ணான். அன்னைக்கு உட்கார்ந்து உணர வேண்டும். தன்னுடைய பாவ நிலையை மனுஷன் உணர வேண்டும் கொடுத்தா இவன் சாப்பிடுறதுல தான் இருக்கிறான். பிரியாணி போட்டு எல்லாருக்கும் விருத்த சேதனம் நல்லா சாப்பிடுங்கன்றான். ஆனா யாருக்கும் இது ஞாபகம் வர்றதே கிடையாது. பாருங்க, ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒருத்தர் சொல்லுகிறார், உண்மையான ஆவிக்குரிய தன்மை ஒரு கூட்டத்தின் மத்தியிலிருந்து நீங்குகிற வேளையில மக்கள் உண்மையான ஆவிக்குரியவர்களா இருக்கிறவர்களா இருந்து மாறி அந்த ஆவிக்குரிய தன்மை குறைகிற இப்ப சடங்காச்சாரக்கும் முக்கியத்துவம் தரப்படும் என்று சொல்லுகிறார். எங்க உண்மையான ஆவிக்குரிய தன்மை போயிடுச்சோ அங்கே சம்பிரதாயங்களுக்கு சடங்காச்சாரம் முக்கியத்துவம் தரப்படும். பிறகு சொல்லுகிறார், எங்கே ஆவிக்குரிய தன்மை குறைந்து மாறி அந்த ஆவிக்குரிய தன்மை இருக்கிறார்களோ அங்கே உள்ளான காரியங்கள் மீது கவனம் செலுத்தாமல் வெளிப்புறமான காரியங்கள் மீது ஜனங்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். உணர்வுடர்கள் எல்லாரும் ராமன் சொல்லுங்க. உணர்வுள்ளவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய தன்மை எங்கே அழிந்து குலைந்து சீரழிந்து வருகிறதோ அந்த கூட்ட ஜனத்தின் மத்தியிலேயே சடங்காச்சாரங்களுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி சடங்காச்சாரங்களுக்கு பைபிள்ல இருக்கிற சடங்காச்சாரமா இருக்கும், ஆனா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அர்த்தத்தை விட்டுருவாங்க, சடங்காச்சாரத்தை பிடித்துக் கொள்வார்கள். ஆவி தன்மை எங்கே குறைந்து சீரழிந்து வருகிறதோ அந்த மக்கள் மத்தியிலேயே உள்ளான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம வெளிப்புறமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விருத்த சேதனம் பண்ணுவாங்க, ஆனா உள்ளத்துல மாறுதல் இருக்காது. அதை கவனிக்க மாட்டாங்க. சடங்காச்சாரத்தை செய்வாங்க, ஆனா உள்ளத்துல மாறுதல் இருக்காது. சொல்றேன் பாருங்க, இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. பாரம்பரிய சபைகளிலே பாரம்பரிய மக்களிடத்திலே அது இருக்குது, பந்தோஸ்து மக்களிடத்திலே இருக்குது. ரெண்டு சைட்லயும் இருக்குது. பாரம்பரிய மக்களிடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் என்ன பண்றாங்க, அர்த்தத்தை மறந்து போனார்கள். அர்த்தத்தை பற்றி கவனிக்கிறது இல்ல. விருத்த சேதனம் கரெக்டா பண்றாங்க, ஞானஸ்தானம். அதை சரி, விருத்த சேதனம் பண்ணீங்களே, ஞானஸ்தானம் எடுத்தீர்களே, அதனால என்ன ஆச்சு? வாழ்க்கை மாறிச்சா? அதனால உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குதா? பாவத்தை மேற்கொள்ளுகிற ஜெயிக்கிற ஒரு ஆவிக்குரிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஜீவியம் மாற்றப்பட்டிருக்கிறதா? விருத்த சேதனத்தை அல்லது ஞானஸ்தானத்தை எடுத்தோம் என்று சொல்லுகிறார்களே, இந்த வெளிப்புறமான சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, அவங்க ரொம்ப பண்ணுவாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஐயா ஞானஸ்தானம் எடுக்கணுங்க, புதுசா வெளியில ஏதாவது வாங்கிட்டு வரணுமா துணின்னாங்க. இதெல்லாம் ரொம்ப உண்டு சபையார் மத்தியில. எந்த சபையில கூட சில நேரத்தில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி என்ன வந்து கேட்டாங்கன்னு தெரியல. புதுசா சட்டெல்லாம் எடுத்துட்டு வரணுமா? ஆமாங்க, நீங்க புதுசா சில்க்ல இப்படி எடுத்துட்டு வரணும்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிலருக்கெல்லாம். நாளைக்கு ஞானஸ்தானம் எனக்கு, நான் புதுசா சில்க்ல வெள்ளையிலேயே எடுத்துட்டு போக போறேன், நானு அதுலயே வச்சு முக்க போறாரு. ரொம்ப சமா இருக்கும் ஜனங்களுக்கு.
அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வைப்பாங்க. ஞானஸ்நானம் பண்ண அன்னைக்கு விருந்து நடக்கும், வேடிக்கை நடக்கும், எல்லாம் நடக்கும். ஞானஸ்தானத்தை பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அத ஞானஸ்தானத்தை பெருசாக்குவாங்களே ஒழிய ஜீவியம் மாற்றப்பட்டதா? வாழ்க்கை என்ன ஆச்சு? ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவனே, உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இருக்குதா? வாழ்க்கை மாறிச்சா? பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்குதா? பிசாசின் மேல அதிகாரம் இருக்குதா? ஜெயம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சு, அதுக்கு ஒரு பிரியாணியை போட்டு, அதுக்கு இது பண்ணி, அதை நல்லா கொண்டாடி போயிட்டு வாங்க எல்லாரையும் அனுப்ப வேண்டியது. நல்லா கவனிங்க. இது ஒரு பக்கம். எல்லாமே அப்படிதான் நடக்கும். சரி, கொண்டாடட்டும். அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு கொண்டாடினா பரவாயில்ல. பிரியாணியை போடுங்க, போட்டா பரவாயில்ல, உங்க வசதிப்படி என்னமோ செய்யுங்க. அர்த்தம் புரியுதா? பிரியாணி எல்லாம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டு போட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுனால ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா அப்புறம் அது எதுக்கு ஞானஸ்தானம்? அது என்னத்துக்கு ஞானஸ்தானம்? அதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஆவிக்குரிய தன்மை இல்லாத இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சடங்காச்சாரங்களுக்கு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய தன்மை குறைகிற இடங்கள்ல உள்ளான காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு புறம்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியம் கொடுப்பார்கள். இந்த கும்பல் தான் என்ன பண்ணுது? அதை போடாத, இதை போடாத, ஜடையை எப்படி பின்னி, இந்த புடவையை கட்டு, இந்த இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், 1008 சட்ட திட்டங்கள், சடங்காச்சாரங்கள். அதுதான் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு நினைக்கிறேன், நம்முடைய பிதாக்களால் சுமக்க முடியாத பாரத்தை நம்ம இது கொண்டு வச்சு சுமக்க வைக்கிறாங்களே. நான் பார்த்தேன், என் தலைமுறையில நான் இதை சுமக்க போறது இல்லைன்னு இறக்கி வச்சுட்டேன். நான் சொல்லிட்டேன் கிளீனா, இத்தனை தலைமுறை நீங்க சுமந்து வந்துட்டீங்க, இனிமேல் இந்த பாரத்தை நானு சுமக்க போறதில்லை. இயேசுடைய சத்தத்தை நான் கேட்டு விட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது பாவிக்கல, யூதனை பார்த்தான் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் என்ன பாரத்தை சுமந்துட்டு இருந்தான்? இந்த பாரத்தை, அவன் பாவ பாரத்தை சுமக்கலவன். எந்த பாரத்தை சுமத்திருந்தான்? இந்த சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும், இவனுடைய பெரிய சட்ட திட்டங்களும், அதுவும் இதுவும் புறம்பான காரியங்கள். அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை செய்ய, அதை செய்யு, 1008 காரியங்களை அவன் தலைமையில ஏற்றி இதை சுமக்க முடியாத ஒரு சுமையை உண்டாக்கி அவனுடைய வாழ்க்கையே ஒரு சுமையாக்கி விட்டாங்க. மதம் என்கிற சுமையால நிரப்பி இருந்தார்கள். அவனை பார்த்துதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சொல்லிட்டேன், இளைப்பாறுதல் போயிடுறேன். நான் இந்த பாரத்தை இனி ஒருபோதும் சுமக்க போறது. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த பாரத்தை சுமக்க போறது இல்லைன்னு? சுமக்கிறவங்க சுமந்துங்க, அது உங்க இஷ்டம். நான் சுமக்க போகிறதில்லை. என்கிட்ட சொன்னாங்க, எப்படி இவ்வளவு வருஷமா நம்ம சுமந்துட்டோம், இனி திடீர்னு நீ சுமக்க போறதில்லைன்னா என்ன அர்த்தம்? விஷயமே கெட்டு போயிடுமே. இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு சுமந்த பாரத்தை நான் இறக்கி வச்சிடறேன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, தலைமுறை தலைமுறையா பாவம் பாரத்தை இறக்கி வைக்கிறது அப்படின்னு கத்து தராம பாரத்தை தலையிலேயே வச்சு நீ சுமந்துகிட்டே இரு, இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இது குடுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்னேன், இனி ஒருபோதும் நான் சுமக்கவே மாட்டேன், இந்த பாரத்தை நான் சுமக்கவே மாட்டேன். இந்த சட்ட திட்டங்கள், சம்பிரதாயங்கள், ஆவிக்குரிய தன்மை மக்களிடத்திலிருந்து போயிடுச்சு. வெறும் சத்தம் தான், கூச்சல் தான் இருக்குது. வெறும் சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயம் தான் இருக்குது. வெறும் கத்துறதும் குதிக்கிறதும் தான் இருக்குது ஒழிய ஆவிக்குரிய தன்மை போய்விட்டபடினாலதான் இவர்கள் வெளிப்புறமான காரியங்களை வலியுறுத்துகிறார்கள். வெளிப்புறமான காரியங்களை வலியுறுத்துகிறதுல கள்ள உபதேசம் சரியே கிடையாது. நான் அமைதியில் இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வெளிப்புறமான காரியங்களை எங்கே வலியுறுத்துகிறார்களோ அதையே போட்டு வெளிப்புறமான காரியங்களை வச்சு பார்த்த ஜனங்கள் மத்தியில் சுமத்துகிறார்கள், தலையில சுமத்துகிறார்களோ அது கேட்கும் போது பெரிய ஆஹா, எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய தன்மை. ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, 6 மாசம் ஆச்சியா நகையை கழட்டி. 60 வருஷம் ஆகட்டுமே, என்ன இப்போ? இல்ல சொல்றேன், 6 மாசம் ஆச்சு. இன்னும் இப்ப இந்த 6 மாசத்துலதான் இந்த அம்மா பெரிய வானத்தையே எட்டி பிடிச்ச மாதிரி சொல்றாங்க. நீங்க போட்டுக்குங்க, கழட்டிங்க, என்னமோ பண்ணீங்க. ஆனா இதனாலதான் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை பெருசா வளர்ந்துருது என்றோ, அல்லது இதுதான் உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் தகுதி ஏற்படுத்தி தருகிறது என்றோ நம்பினால், அதை அப்படி நம்பினால் இந்த யூதருக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. இயேசு யூதரை பார்த்து உங்களுடைய தகப்பன் பிசாசுன்னு சொன்னார், அப்படித்தான் சொல்லுவார். இன்னைக்கும்
பிரியன் பாம்பு குட்டிகள் என்று யோவான் ஸ்நானன் சொன்ன அப்படிதான் இன்றைக்கும். உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை, உள்ளான மாற்றத்துக்கு இடம் கொடுப்பதில்லை, உள்ளான மாற்றத்தை குறித்து பேசுவதே கிடையாது. சும்மா வெளிப்புறமான காரியம், அது செய்தியா, அது கல்பனியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, ஜனங்களை போட்டு இல்லாத உபத்திரம், ஏமாந்த ஜனங்க பாவம், ஒண்ணும் தெரியாத ஜனங்க. இவங்க சொல்றதெல்லாம் அவங்க பாருங்க, எல்லாம் மதம்னா அவங்களுக்கு அப்படிதான். அது கொஞ்சம் ஆவிக்குரிய விளக்கம் இல்லாத ஆளு, வெளிச்சம் இல்லாத ஆளுக்கு நீ இதெல்லாம் கழட்டிடு, இதெல்லாம் பண்ணிடு, இதெல்லாம் செய்தா சரியா வேணும்னு, ஆஹா பெரிய வெளிச்சம் அடிச்ச மாதிரி கர்த்தர் பேசிட்டாருங்கன்றாங்க. உடனே என்கிட்ட வந்து பேசினா அது நடக்காது. இது வேண்டாத பாரம். ஆவிக்குரிய தன்மை எங்க குறைஞ்சு சீரழிஞ்சு போகுதோ அங்கே உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெளிப்படையான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை மேன்மை பாராட்டுவார்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவிக்குரிய தன்மை என்று சொன்னால் அது இதை கழட்டுறதுல, அதை போடுறதுல எதிரியும் கிடையாது. அது இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணப்படுதல், இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அதுதான் ஆவிக்குரிய மாற்றம். திரும்ப செல்வோம் ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு. கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். புறம்பாக யூதனானவன், எல்லாரும் சொல்லுங்க, புறம்பாக யூதனானவன், புறம்பாக கிறிஸ்தவனானவன். இருக்கிறீங்களா? சட்டையிலேயும் ஜடையிலேயும் உடையிலேயும் நடையிலேயும் கிறிஸ்தவனானவன், புறம்பாக கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் அல்ல. ஹலோ, எல்லாரும் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். புறம்பாக கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் அல்ல. எல்லாரும் ராமன் சொல்லுங்க பாப்போம். நல்லாதான் சொல்லுங்களேன். இது சிலருக்கு சொல்லணும், நீங்க அதுக்காக தான் எடுத்து காமிக்கிறது. புறம்பாக கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் அல்ல. நீங்க எல்லாத்தையும் மாத்திரலாம், அதை கழட்டிடலாம், இதை கழட்டிடலாம், அதை விட்டுறலாம், இதை எல்லாம். புறம்பாக கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் அல்ல. நான் மறுபடியும் அடிச்சு சொல்லுவேன், அது யாரா இருந்தாலும் சொல்லுவேன், உலகம் முழுவதும் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த புறம்பா இந்த உபதேசங்கள்லாம் சும்மா இங்க கேரளால இருந்து சிலான் போய் சிலான்ல இருந்து இங்க வந்தது. அது உலகம் பூரா ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு கடந்த உடனே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. இதை போதிக்கிற ஆட்களே தமிழ்நாடு கடந்த உடனே வேற போதிக்கிறாங்க. இல்ல பெரிய ஆட்கள் இவங்க எல்லாம், எனக்கு தெரியும். ஒருத்தர் வந்து என் வீட்டுல உட்காந்து என் சோஃபால உட்காந்துக்கிட்டே நீங்க போதிக்கிறதா கரெக்ட்னு சொல்லிட்டு வெளியே இன்னொரு மீட்டிங் போய் அவரோட உட்காந்து இருக்கிற கரெக்டா அதான் போதிக்கிறாரு. அதை கண்டுக்காதீங்க தம்பி, இது இப்படிதான். நீங்க பண்றது கரெக்ட்னு எனக்கு தெரியும். பெரிய பாஸ்டர், எனக்கு ஃப்ரெண்ட். அவரு 60 வருஷமா ஊழியம் செய்யறாரு. அவரு நீ செய்யுங்க தம்பி, நீங்க கரெக்ட்ன்ற அடிக்கடி வந்து பாப்பாரு. என்ன என் மேல அவருக்கு அபார நம்பிக்கை இருக்குது. அவரு செய்ய முடியலன்றத குறைதான் அவருக்கு, பாவம். புறம்பான கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்ல. புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. இதை நம்ம பாஷையில வாசிப்போம். புறம்பாக செய்யப்படும் மாற்றங்களும் கிறிஸ்தவ ஜீவியத்தின் மாறுதல்கள் அல்ல. சட்டையை மாத்துறது, ஜடையை மாத்துறது, அதைய மாத்துறது, இதை மாத்துறது, இவைகள் எல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்தின் மாற்றங்கள் அல்ல. நல்லா கவனிச்சீங்களா? திரும்ப வாசிக்கிற அந்த வசனத்தை கவனிங்க. 28ஆம் வசனம். விளையாடலைங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கவனமாய் கேட்க வேண்டும். மூடத்தனத்தை பின்பற்றக்கூடாது. சடங்காச்சாரத்தை சம்பிரதாயத்தை பின்பற்றி வாயை பிளந்து கொண்டு போகக்கூடாது. வேத வசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. அப்படி சென்றால் ஆவிக்குரிய ஜீவியம் சீர்குலைந்து உள்ளான காரியங்களை ஒதுக்கி புறம்பான காரியங்களில் கவனத்தை செலுத்துகிற மாயையான கிறிஸ்தவர்களாய், ஹிப்போக்ரிட்டிக்கல் கிறிஸ்டியன்ஸ், மாய்மாலம் உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏங்க நீங்க தான் அங்க சபைக்கு போறீங்களா, அங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்றதானே? இல்லங்க, தாலி போட்டு கல்யாணம் பண்ணுன்றான் என் பையன், நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க பாஸ்டர் என்னங்க சொல்லுவாரு? அவர் நமக்கு ஃப்ரெண்டு வேற. நான் பண்ணேன்னா என் மேல கோவிச்சுக்க மாட்டாரா? இந்த மாதிரி நம்ம சபையை விசுவாசி எடுத்து இந்த மாதிரி பண்றானே வேணு, சின்ன வயசுல தெரியும் அவர் எனக்கு, கோபித்துக் கொள்ள மாட்டாரான்னதுக்கு சொல்றாங்க. அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னாரு பாஸ்டர் சாம் நடத்தட்டும், நான் வந்து முதல்ல ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன், அப்புறம் அவர் நடத்திக்கிட்டு. இது எங்க இருக்குது பைபிள்ல? என்ன
ஹலோ, இந்த உபதேசம் பைபிள் எங்க இருக்கு? என்ன இப்படி எல்லாம் கூட போதிக்கிறாங்க. இப்போ போதிக்க கூடாதுன்னு மேடையில நின்று செய்யக்கூடாதுன்னு போதிக்கிற ஆட்கள் இப்படி சொல்லி தர்றாங்க ஜனங்களுக்கு. நீங்க போய் பண்ணீங்க. ஒருத்தர் சொன்னார், நான் முடிச்சுட்டு போயிடுறாங்க, நீங்க வெளியே போகும்போது என்னத்தையோ பண்ணீங்க. இப்படியே நீங்க வெளியே போகும்போது என்னத்தையும் எதையா மாட்டீங்க, நீங்க போட்டுங்க, தாலியை போட்டுங்க, என்னத்தையோ போட்டுங்க, நான் வெளியே போனோன்னு போட்டுங்க. ஆனா கேட்கிற சொல்லும் போது மட்டும், ஆஹா நாங்கள் உன்னதமான உபதேசம், உலகத்தில் இல்லாத உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்த உபதேசம் இந்த உபதேசம் கிடையாது. கவனியுங்கள், அப்படி வாசிக்கிறேன். புறம்பாக கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் அல்ல. புறம்பாக வெளிப்படையான வெளிப்புறத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஆவிக்குரிய ஜீவியமும் அல்ல. உள்ளத்திலே கிறிஸ்தவனானவனே கிறிஸ்தவன். யூதன்ற அர்த்தம் கிறிஸ்தவன் போட்டு வசிக்கிறேன். உள்ளத்திலே மாற்றப்பட்டவன் தான் மெய்யான விசுவாசி. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஏதோ சட்ட திட்டங்கள் படி 1 2 3 எழுதி வச்சு, நான் முடிய வெட்டிட்டேன், ஜடைய பின்னிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் கரெக்டா எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. இருதயத்தில் உண்டாகும் வித்தியாசம், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க அந்த புகழ்ச்சி என்கிற வார்த்தையை. யூதர்கள் என்கிற வார்த்தை, ஜூஸ் என்கிற வார்த்தை யூதா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. யூதா கோத்திரம் இல்லையா? அந்த யூதா கோத்திரத்தை சொல்லி சொல்லி கடைசியில எல்லா இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமே முழு இனத்தையுமே யூதர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். யூதா என்று சொன்னால் அல்லது யூதர்கள் என்று சொன்னால் புகழ்ச்சிக்குரியவர்கள் என்ற அர்த்தம். என்னத்துக்குரியவர்கள்? புகழ்ச்சிக்குரியவர்கள். யூதா என்கிற வார்த்தைக்கு பிரைஸ் என்ற அர்த்தம், துதி என்ற அர்த்தம். அப்ப யூதர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலிருந்து வருகிறபடினால யூதர்கள் யார்? துதிக்கப்படத்தக்கவர்கள், அதாவது மேன்மைப்படுத்தப்படத்தக்கவர்கள், புகழ்ச்சிக்குரியவர்கள். அவர்கள் புகழ்ச்சிக்குரியவர்கள் என்று அர்த்தமாகிறது. இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி, அதாவது உண்மையான ஆவிக்குரிய விசுவாசி, உள்ளான மாற்றம் அடைந்தவன், அவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இப்படி வெளிப்புறமான மாற்றங்களை செய்கிறவர்கள் மனுஷராலே புகழப்படும்படியாய் செய்கிறார்கள். யூதர்கள் அதுக்கு தான் செய்தாங்க. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா? பரிசேயர்களும் மற்றவர்களும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தெருமுனையில் நின்று பெரிய வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு அவர்கள் மற்றவர்கள் கேட்கிற மாதிரி, மற்றவர்கள் போற்றி புகழ்கிற மாதிரி ஜெபம் பண்ணி, இப்படிதான் யூதர்களுடைய வாழ்க்கையே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அவ்வளவுதான். மற்றவர்கள் புகழ வேணும், போற்ற வேணும் என்று. ஆகையால் தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், தாரத்தப்பட்ட ஊதுவித்து தர்மம் செய்யாதே, ஜெபம் பண்ணும் போது உடைய அறைக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு செய்ய என்று சொல்லி. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்? இவன் செய்யறது எல்லாமே மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று தான் செய்கிறான். அப்படிப்பட்டவன் தான் யூதன். புகழ்ச்சி புகழ்ச்சி புகழ்ச்சி, எல்லாரும் என்ன புகழ வேணும், நான் பெரியவனா என்ன வேண்டும், என்னை மேன்மைப்படுத்த வேணும், என்னை துதிக்க வேணும் என்று சொல்லி அப்படி தன்னுடைய புகழுக்காக செய்கிறவன். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி அல்லது உண்மையான ஆவிக்குரியவனுடைய புகழ்ச்சி மக்களிடத்திலிருந்து வருகிறது இல்ல, எங்கிருந்து வருகிறது? தேவனாலே வருகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனால் போற்றப்படுகிறதா அல்லது வெறும் மனுஷரால் போற்றப்படுகிறதா? மனுஷரால் போற்றப்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று மாயையான வெளிப்புறமான மாற்றங்களை உடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மனுஷரால் போற்றப்படும் வாழ்க்கை. 1000 பேர் கூட சேர்ந்துட்டு நீ பெரிய ஆவிக்குரிய ஆளுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்துட்டா, அவங்க சொல்றபடி செய்துட்டா. ஆனால் அது தேவனால் ஏற்படுகிற புகழ்ச்சி அல்ல. நமக்கு வேண்டியது கர்த்தரால் ஏற்படுகிற புகழ்ச்சி. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சில நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஸ்ட்ராங்கா சொன்னதான் சில நேரத்தில் ஏறுது. அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா ஜனங்கள் வீணாக அடிமைத்தனத்துக்குள் போய்விடுவார்கள். அதனால தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். கொஞ்சம் மெதுவாக, நான் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்ற ஆள் கிடையாது சாதாரணமா, கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லுவேன். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் விடுதலை ஆக்குறதா இருக்கணும், கட்டுகிறதா இருக்கக்கூடாது. வந்து சத்தியத்தை கேட்டா சந்தோஷத்தோட போகணும். இன்னும் கொஞ்சம் பாரத்தை தலையில வச்சுட்டு போக கூடாது, பாரத்தை இறக்கி வைத்து விட்டு போக வேணும். இயேசு உங்களை விடுதலை ஆக்கும்படி வந்திருக்க, உங்கள்ட்ட பிடுங்க வரல, உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்க விட வரல.
உங்களை அதை கழட்டி இதை செய்ய அதை செய்யன்னு சொல்றதுக்கு வரல. அவர் ஒரு மதத்தை கொடுக்க வரவில்லை, மார்க்கத்தை கொடுக்க வரல, ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வரல. அவர் எதை கொடுக்க வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும்படியாக வந்தார். ஏதோ மதத்தை மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஜீவன் கிடையாது. அவர்களுக்கு மார்க்கம் இருக்கலாம், உபதேசம் இருக்கலாம், கேத்தகிசம் இருக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா தலைவணங்கி நாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிற்போம். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். சில நேரத்திலே இதுவரை இப்படி கேட்டில்லாதனாலே ஒரு விதமான கிறிஸ்தவ மார்க்கத்தை சிலர் பின்பற்றி வந்திருக்கலாம். ஏதோ கேட்டகிசத்தையும் உபதேசத்தையும் மற்ற காரியங்களை பின்பற்றி வந்திருக்கலாம். ஏதோ போதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில வல்லமை இல்லை, வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெம் கிடையாது, வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய தன்மை கிடையாது. அப்படிப்பட்டவர்களா இருந்தால் இன்றைக்கு இயேசு வண்டியில் உங்களை ஒப்பு கொடுங்கள். உண்மையான ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஜீவனை பெறலாம். அந்த ஜீவன் உங்களுடைய பரிபூர்ணமாகும்படி இயேசுவினுடைய ஜீவனை நீங்கள் பெற்று சந்தோஷமாக வாழலாம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, உபதேசம் அல்ல. நான் பிரசங்கிக்கிறது இயேசுவினுடைய ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஒருவேளை நான் வெறும் சடங்காச்சாரத்தை அறிந்திருந்தேன், உபதேசிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் வல்லமையை கண்டதில்லை, ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் என்னுடைய ஜீவியத்தில் கிடையாது. ஆகையால் இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இயேசுவினுடைய பரிபூர்ண ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக கைகளை உயர்த்தி காண்பீங்கள். எங்கிருந்தாலும் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அதன் பிறகு நாம் கூட்டத்தை முடிப்போம். சீக்கிரமாய் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன், இந்த பரிபூர்ண ஜீவனை நான் அடைய போகிறேன், எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். வேற யாரும் இருக்கீங்களா? தேங்க்யூ. வேற யாரும் இருக்கீங்களா? கைகளை உயர்த்தினவர்கள் கொஞ்சம் முன்னால வந்து நில்லுங்க. சீக்கிரம் கைகளை உயர்த்தினவர்கள் சீக்கிரமா வாருங்கள். வேற யாரும் இருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறவர்கள் சீக்கிரம் உடனடியா வாருங்க முன்னால. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சீக்கிரமா வரும்.